ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபானாக்கா பேசுறேன். 10th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாருக்குமே மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு தான் எங்க இடத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாமே மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சது. ஸோ எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் காமிச்சாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு, எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்ததான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. டியூஷன்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ எப்பவுமே பசங்க வந்து கொஸ்டின் பேப்பரை கொண்டு வரும்போதே அவங்க ஃபேஸை பார்க்கும் போதே நமக்கு ஓகே அப்படின்னு இருக்கும். ரைட், எல்லாமே எழுதிட்டாங்க. ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா ஃபேஸே டல்லாயிடும். கொஸ்டின் பேப்பர் பார்க்காமலே கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் நேத்திக்கு வந்து எல்லாருமே ஓகே, நல்லா எழுதிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ ஹாப்பியா இருந்துச்சு. அதே மாதிரி குவார்டர்லி எக்ஸாமோட ஸ்டடி பிளானும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் நீங்க எப்படி மிட் டர்ம் எக்ஸாம் எழுதுனீங்கன்றத கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க, சரிங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கு, நீங்க வந்து எவ்வளவு ஸ்கோர்ல இருக்கீங்கன்றதையும் சொல்லுங்க, எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லுங்க. அதுதான் முக்கியம். நம்ம தான் அதோட டார்கெட்டை செட் பண்ணோம். நான் இப்ப 60 இருக்கேன்னா அடுத்த குவார்டர்லில நான் 80% எடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம தான் நம்மளோட டார்கெட்டை செட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அதுதான் நானும் சொல்றேன். உங்களோட டார்கெட் செட் பண்ணிடுங்க. இப்ப குவார்டர்லி எக்ஸாமோட டே 1 பிளான் என்னன்னு சொல்றேன். குவார்டர்லி எக்ஸாமோட டே 1 பிளான் ரொம்ப சிம்பிள். சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. சாப்டர் 1ல இருந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுல இருந்து 2 5 மார்க் 2 2 மார்க். ஸோ 14 மார்க், 2 மார்க் ரெண்டு சேர்த்தா 16 மார்க் வரும், சரிங்களா? ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் சொல்றது. சாப்டர் 1, சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1, 1.2 அண்ட் 1.3ல இருக்க 2 மார்க் மட்டும் முதல்ல முடிங்க. 2 மார்க் மட்டும் தான் தரேன் பாருங்க, ரொம்ப கம்மியா தான் தரேன், சரிங்களா? நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம போர்ஷன்ஸை குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடி ஒரு வாட்டி எழுதி பார்த்துடலாம், ரிவிஷனும் பண்ணிடலாம். ஸோ டே 1க்கான வேலை சாப்டர் 1 எக்ஸஸ் 1.1, 1.2, 1.3யோட 2 மார்க்ஸ் மட்டும்தான். அந்த 2 மார்க்ல எக்ஸாம்பிள் சம்மோட சேர்த்து செய்யணுமான்னு அடுத்த டவுட் வரும். கண்டிப்பா எக்ஸாம்பிள் சம்ஸ் செய்யணும். அதுலயும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் இப்போதைக்கு பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பாக்குறதுக்காக நான் இந்த ஸ்டடி பிளானை கிரியேட் பண்ணல. இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்க குவார்டர்லில உண்மையாவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும். என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல, ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ்ல நான் இதுதான் செய்யறேன். வாரம் வாரம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து டெஸ்ட் எழுத வைக்கிறேன். 5 மார்க்ஸ், சரிங்களா? அண்ட் 2 மார்க் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துடுவேன். ஃபுல் ஒரு லெசன்ல எவ்வளவு 2 மார்க் இருக்கும் இதெல்லாம் நான் கொடுத்துடுவேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், குவார்டர்லி எக்ஸாமோ ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி உங்க புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது படிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? நமக்கு அதுதான் வேணும். நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போய் சென்டம் ஆசைப்பட்டானா முடியாது, சரிங்களா? நான் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் நான் பார்க்கணும், எல்லா கொஸ்டின்ஸையும் நான் தரவு பண்ணும். அடிஷ்னலா கொஸ்டின்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கு, புக் இன்சைடு இருக்கு, ட்ரை திஸ், ப்ராக்ரஸ் செக், நான் எல்லாம் பார்த்தாதான் சென்டம்ன்ற என்னோட ஒரு பெரிய கனவை நான் அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வெறும் சென்டம் புஷ் பண்றீங்க. கிடையவே கிடையாது. இதே மாதிரி நான் லாஸ்ட் இயரும் சொன்னேன். 60% எடுத்த ஸ்டூடெண்ட் சென்டம் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க. உண்மையா சொல்றேன், அன்னைக்குதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்படி நடக்கும். பட் இது ரீசெண்டா நடந்தனால யோசிச்சு பாருங்களேன். ஒரு 60% எடுக்கிறவங்க எப்பவுமே என்ன நினைப்போம், நம்மளா 80 எடுத்தாலே பெரிய விஷயம்ப்பா, எனக்கு அவ்வளவுதான், எனக்கு மேக்ஸே வராது, மேக்ஸே பிடிக்காது. அப்படி கிடையவே கிடையாது. மேக்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு செய்யும் போது 60 என்ன, நீங்க 50% இருந்தீங்கனாலும் நீங்க 100 சூப்பரா எடுக்கலாம். ஸோ சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, சரிங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் டேக்கான ஒர்க் கொடுத்துருக்கேன், கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஸோ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? அண்ட் கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துடுங்க, சரிங்களா? கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுக்கணும், நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ டே 1 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் டே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டே 2 கொடுத்துருவேன். உங்களுக்கும் 1 by 1 அப்படியே நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குவார்டர்லி எக்ஸாம் சூப்பரா அட்டென்ட் பண்ணலாம். வர சண்டே வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணலாம். என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல சேரணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுதா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பேசுவேன், சரிங்களா? ஸோ அது என்னோட நம்பர் தான், நான் தான் அட்டென்ட் பண்ணுவேன், நான் தான் பேசுவேன். நான் உங்களுக்கான டியூஷன் டீட்டெயில்ஸை சொல்லிடுவேன், சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேலஞ்ச் வீடியோ கண்டினியூஸா பாருங்க. சூப்பரா குவார்டர்லி எக்ஸாம் எழுத போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோஸ்க்கு நிறைய லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.